பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த ஜெபத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். அது சொல்லும் போதே ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை? சாவை வென்றவர், இந்த உலகத்தில் மரணத்தை வென்ற ஒரே ஒருவர் நம்முடைய இரட்சகர் இயேசு தான். மரித்த உயிரோடு இருக்கிறவர். அவரை தொழுது கொள்வது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? சரி, குடும்பமாக நீங்கள் இந்த நாளில் ஆண்டோடைய பாத்தில் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி பைபிளில் இந்த ஒரே ஒரு வசனத்திலிருந்து ஒரே ஒரு வசனம்தான். நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனத்திலிருந்து குடும்பம் காரியமாக சில காரியம் தியானிக்க போகிறோம். அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுது. ரெபேக்காள் ஈசாக்குக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனையாட்டி. அவள் ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொடுத்ததுனால தூர தேசத்திலிருந்து தன் கணவனோடு வாழ அவள் வருகிறாள். ஈசாக்கு அவளை பார்த்த உடனே அவளை நேசித்தான். பாருங்களேன், திருமணமாகி நேசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். சிலர் நேசித்து திருமணம் செய்து கொள்ளுவாங்க. இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதை பார்க்குறோம். நான் ஈசாக்கு திருமணமாகி தன் மனைவியை நேசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். பாருங்கள், அவளை தன் மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஒரு கணவன் மனைவியை நேசிக்கணும். பாருங்கள், ஈசாக்கு தன் மனைவியை நேசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். பைபிளில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற கணவன் மனைவிக்கென்று சொல்லப்படுகிற ஆலோசனையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறார். சில புருஷர்மார்கள் மனைவியை கசந்து கொள்ளுவார். சில மனைவிமாருடைய சுபாவம் உங்களை மாதிரி இருக்காது. நீங்கள் அமைதியாக இருப்பீங்க, மனைவி கொஞ்சம் வாய் பேசுகிறவங்களா இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய மனைவியினுடைய சுபாவம் குணம் அமையாமல் இருக்கலாம். அதனால நீங்கள் கசந்து கொண்டு வெறுப்பை காண்பித்து கொண்டு இருக்கக்கூடாது. உங்கள் மனைவி எப்படிப்பட்ட சுபாவத்தோடு வந்தாங்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். ஓகே, என் மனைவியுடைய சுபாவம் கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நேசிக்க வேண்டும். அதற்காக அவங்களை கசந்து கொண்டு ஒரு வெறுப்பை உள்ளத்திலே உண்டாக்கி கொள்ளக்கூடாது. நான் எதிர்பார்த்தபடி என் மனைவி இல்லைன்னு சொல்லி வெறுத்து விடக்கூடாது. தேவன் உங்களுக்கு மனைவியாய் தந்திருக்கிறார். அதனால் எல்லா மனுஷரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம கையில் இருக்கிற 5 விரலும் ஒன்றை போல் இருக்குதா? அதனால் எதையுமே நம்ம வெறுப்பதில்லை. அதே மாதிரி மனுஷனுக்கு மனுஷன் சுபாவங்கள் வேறுபடும். எல்லா மனிதரும் ஒரே குணமும் ஒரே சுபாவம் உள்ளவர்களாய் தேவன் படைக்கவில்லை. அவங்களுக்கு ஆண்டவர் சுய விருப்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடும். அதனால மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறாரு. இல்லை, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படி சொல்லிட்டு 33ஆம் வசனத்தில் பாருங்கள், எபேசியர் 5:33, எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். 2 பேருக்குமே வசனம் ஆலோசனை கொடுக்கிறாரு. புருஷர்கள் தன்னை நேசிக்கிறதை போல மனைவியை நேசிக்கணுமா? நீங்கள் மனைவியை நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களை போல நேசிக்கிறீங்களா? உங்கள்கிட்ட எவ்வளோ குறை இருந்தால் கூட உங்களை நேசிக்கிறீங்க. ஆனால் மனைவிகிட்ட ஒரு சின்ன குறை இருந்து அதையே பெருசுப்படுத்தி பேசி 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 குடும்பத்துக்குள்ளே சண்டை, சமாதானம் பாதிக்கப்பட்டு, நீ இப்படிப்பட்டவன், நீ இப்படி தான் அப்படிலாம் பேசி உங்ககிட்ட எவ்வளோ குறை இருக்குன்னு உங்களுக்கு தெரிந்தாலும் உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. அதனால் குறையில்லாத மனுஷன் கிடையாது. ஆனால் மனைவியினிடத்தில் அன்பு கூறணும், கசந்து கொள்ளக்கூடாது என்று வேதம் சொல்லுது. ஆனால் சில குடும்பத்தில் மனைவிமார்கள் புருஷனிடத்தில் அன்பை எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க, உண்மைதான். ஆனால் புருஷனுடைய அன்பை விளங்கி கொள்வதில்லை. ஒரு நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகள், கணவன் மனைவி, அவங்க நல்ல கத்தருக்குள்ளே தான் இருக்கிறாங்க. 1-2 பேர் ஒன்றா தான் சர்ச்சுக்கு போவாங்க, பல காரிய ஊழியெல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த பிரதர் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறவங்க, அந்த சகோதரர் அமைதியாக இருக்கிறவங்க, அவங்க
இப்போ அமைதியாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, மனைவிக்கு வேண்டிய எல்லாமே செய்வாங்க. மனைவியோட எதிர்பார்ப்பு என்ன, இவங்க கொஞ்சம் கலகலப்பாக இருக்கணும், நம்ம கூட சேர்ந்து அப்படி பேசணும் இப்படி பேசணும். அது அவங்களுடைய சுபாவம் அது. அதனால பாருங்கள், என்னை நேசிக்கலை, என் கணவர் என்னை நேசிக்கிறல, உணர்வை புரிந்து கொள்ளலை. அந்த பிரதர் நான் அவளை நேசிக்கிறேன், எனக்கு வேறு யாருக்கு, அவளை தான் நேசிக்கிறேன், அவளை தான் எல்லா இடம் கூட்டிகிட்டு போகிறேன், ஒன்று அவள் கேட்குறல நான் வாங்கி கொடுக்குறேன். ஆனால் அவள் எதற்கு பார்க்குறபடி என்னால் இருக்க முடியல. என்னுடைய சுபாவம் இது தான். மனைவியும் அதை புரிந்து கொள்ளணும். உங்கள் கணவர் உங்களை நேசிக்கலைன்னு டக்குன்னு சொல்லிடக்கூடாது. சிலருக்கு அந்த அன்பை நீங்கள் எப்படி வெளிப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை மாதிரி வெளிப்படுத்த தெரியாது. சில கணவன்மாருக்கு நான் மனைவி மேலே இருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்தணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி வெளிப்படுத்த தெரியாது. அதனால உங்களை நேசிக்கலைன்னு அர்த்தம் இல்லை. அவங்கள நேசிக்கிறாங்க, அன்பாக இருக்கிறவங்களுக்கு வேண்டியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அந்த அன்பை வெளிப்படுத்துகிற விதம் ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசப்படும். சிலர் எங்கே போனாலும் ஏதாவது மனைவிக்கு வாங்கிட்டு வருவாங்க. சிலருக்கு அந்த பழக்கம் இருக்காது. அதனால ஒன்றுமே வாங்கிட்டு வரல, வெளியூர் போகிறாங்க ஒன்றுமே கொண்டு வரல அப்படின்றதுனால உங்கள் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை சின்ன வயசுல இருந்து. அப்போ ஆனால் புருஷர்கள் கொஞ்சம் காலத்தில் அதே விளைக்கணும். உங்களுடைய மனைவியினுடைய எதிர்பார்ப்பு என்ன, நீங்கள் என்ன செய்தால் அவங்க மேலே அன்பாக இருக்கிறீங்கன்றது அவங்க விளங்கி கொள்ளுவாங்க. அதை நீங்கள் செஞ்சுட்டாக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். ஆனால் அநேக புருஷன்மார்களுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாது, அவ்வளோதான். ஆனால் அவங்கள நேசிக்கிறாங்க. மனைவியும் அதை புரிந்து கொள்ளணும். ஆனால் அவங்களுடைய மனைவியினிடத்தில் நீங்கள் அன்பு கூறணும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் பாருங்க சொல்லுகிற மனைவியினிடத்தில் அன்பு கூறணும் என்பதாய் சொல்லப்படுகிறது. இங்கே ஈசாக்கு தன்னுடைய தாயினுடைய கூடாரத்திற்கு அவளை அழைத்து கொண்டு தாய் மேலே ஈசாக்கு ரொம்ப அன்பு வைத்திருந்தான். என்ன தாயும் அவனிடத்தில் அன்பு வைத்திருந்தாங்க. வயதான காலத்தில் பிறந்ததுனால மகன் மேலே அவளுக்கு ரொம்ப பிரியம். ஈசாக்கன் தன் தாயின் மேலே ரொம்ப அன்பாக இருந்தான். இப்போ தாயை நேசித்த அந்த அன்பு இப்போ மனைவிக்கு அந்த அன்பு அதனால தான் புருஷர்கள் விளங்கி கொள்ளணும். எல்லாருமே உங்களுடைய தாயை நேசிப்பீங்க, உங்களுடைய தாய் மேலே ஒரு பெரிய அன்பு பாசம் இருக்கும். ஆனால் மனைவி திருமணமாகி வந்தோடனே நிறைய பேர் அந்த தாய் அன்பை விட்டு விலகாமல் இருப்பாங்க. அதுக்காக தாயை வெறுத்தரணும் ஒதுக்கணும் என்பது அர்த்தம் அல்ல. இப்போது உங்களுடைய முதல் அன்புக்கு பாத்திரவான் உங்களுடைய மனைவி. அப்போ அந்த அன்பு அதிகமாக ஷிஃப்ட் ஆகும், மனைவி மேலே அதிக அன்பு. அதனால் தாயை நேசிக்காமல் இருப்பதில்லை. ஆனால் சில தாயார்மார் அதை புரிந்து கொள்ளுவதில்லை. அவள் வந்த உடனே என் பையன் மாறிட்டான், அவனை மாற்றிட்டா, மந்திரம் போட்டுட்டா, மாற்றிட்டா, இப்போ முன்னால் மாதிரி என்ன நேசிக்கிறதில்ல, என்கிட்ட காசை கொண்டு தர்றதில்ல, என்கிட்ட கேட்குறதில்ல. இப்போ அவங்க தனி குடும்பம்மா, நீங்கள் அதை விளங்கி கொள்ளணும். தே ஆர் செப்பரேட் ஃபேமிலி. அவங்க 2 பேரும் தான் குடும்பம். அவங்களுக்கு தலைவர் இயேசு. அவங்க 2 பேரும் கன்சல்ட் பண்ணி செய்வாங்க. முன்னால் சம்பளம் வாங்கின அவங்ககிட்ட கொடுப்பாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி ஆயிட்டாங்கல்ல, அவங்க தான் அதை செலவு பண்ணுவாங்க. நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். உங்களுக்கு செய்ய வேண்டியதை அவங்க செய்வாங்க. அதனால் முன்னால் மாதிரி இப்போ மகன் இருக்கணும். இது என்ன இருந்தாலும் இது தொப்புள் கூடி உறவு தானே, தாய் மகன் உறவு, அது எப்படி போகும் அப்படின்னு சொல்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி சொல்ல உடனே தொப்புள் கூடி உறவு அதெல்லாம் எப்படி மாறுங்கம்பாங்க. குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் தொப்புள் கூடி கனெக்ஷன். அப்போ குழந்தை உயிரோடு இருக்கும். குழந்தை பிறந்த உடனே முதலாவது என்ன செய்வாங்க சொல்லுங்கள்? தொப்புள் கொடியை கட் பண்ணிடுவாங்க. தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் கனெக்ஷனை கட் பண்ணாதான் குழந்தை உயிரோடு இருக்கும். இல்லை இது தொப்புள் கொடி உறவு, என் தொப்புளை அறுக்காதுங்கன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து, குழந்தை உயிருக்கு ஆபத்து. முதல்ல தொப்புள் கொடியை கட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் தாயும் பிழைச்சிருக்க முடியும், குழந்தையும் பிழைச்சிருக்க முடியும். அதான் உண்மை. திருமணமான உடனே இந்த உறவில் ஒரு கட்டு வரும். ஆண்டவர் கட் பண்ணுவார். அப்போ தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் மகன் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இல்லை எங்கள் உறவு, நாங்கள் தொப்புள் கொடி உறவு, நான் கனெக்ஷனை விட மாட்டேன்னு மகனை கண்ட்ரோல் பண்ணி இழுத்து வச்சிங்க, நீங்களும் பாதிக்கப்படுவீங்க, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும். நல்லா பெற்றோர் விளங்கி கொள்ளுங்க. அதனால் இங்கே பாருங்கள், தாய் இருந்த இடத்துல கொண்டு வந்து மனைவியை வைத்து மனைவியை நேசித்தான். பார்த்தீங்களா? அப்போ இப்போ தாய் ஸ்தானத்தில் வருவது மனைவி. இப்போ தாய் நீங்கள் இடையில உள்ள நுழைஞ்சிடக்கூடாது. நீங்கள் தூரத்தில் இருந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், நல்லா இருங்க. நீங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க, முடிவெடுங்க, போங்க, வெளியில் போங்க, சந்தோஷமாக வாங்க.
என்கிட்ட கேட்கறது ஒன்று காரியம் இல்லைன்னா நீங்கள் பெற்றோருக்கு சொல்லிட்டு போகணும். அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். தாய் தகப்பன் அவங்கள கனப்படுத்தணும். அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் நடந்துடக்கூடாது. சரியா? இப்போது நல்ல ஒரு குடும்ப சாட்சி பார்த்தீங்களா? ஈசாக்கு மனைவி நேசித்தார். ரெண்டாவது, இப்போ ரெபேக்காளை பாருங்கள். வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். தாய் இறந்ததுனால ஈசாக்குள்ள ஒரு துக்கம். என் அம்மா தான் எல்லாமே மனைவி தாயோடு வாழ்ந்துட்டவன். அவனுக்குள்ள ஒரு துக்கம் இருந்தது. இப்போது ரெபேக்காள் வந்த உடனே தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். எப்படி அந்த ஆறுதல்? ரெபேக்காள் தாய் ஸ்தானத்துக்கு வந்துட்டா. அந்த ரெபேக்காள் மூலமாக ஈசாக்குக்கு ஒரு ஆறுதல். நீங்கள் சோர்ந்து போகிறங்க, நான் இருக்கல, அவங்களுக்கு அம்மா இருந்தாங்க, அவங்கள கவனிச்சிருக்கிறாங்க, அன்பாக வச்சுருந்துருக்கிறாங்க, நான் அவங்கள பார்த்ததில்லை. இப்போ நான் இருக்கிறவங்களுக்கு மனைவிக்கு மனைவியாக, தாய்க்கு தாயாக, தாய் ஸ்தானத்தில் நான் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறேன். ரெபேக்காள் நிமித்தம் ஈசாக்குக்கு ஒரு ஆறுதல் வருகிறது. அப்போ ஒரு மனைவி என்பவள் புருஷன்கிட்ட எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. நான் புருஷனுக்கு எப்படி ஆறுதலாக இருக்கலாம், நான் எப்படி புருஷனுக்கு உதவியாக இருக்கலாம்னு சிந்தை தான் மனைவிக்குள்ளே இருக்கணும். நிறைய மனைவிமார், இவர் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு அதை செய்ய மாட்டேங்கிறாரு, இதை செய்ய மாட்டேங்கிறாரு, நான் இவரை நம்பித்தானே வந்தேன் அப்படின்னு பெண்கள் வாதாடுவாங்க. நீங்கள் நல்ல பைபிளை கவனிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மனைவியை பெண்களை சிருஷ்டிக்கும் போது என்ன சொன்னார்? ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குன்னு ஏவாளை உண்டாக்கினார். அப்போது உங்களுக்காக புருஷன் உண்டாக்கப்படலை, புருஷனுக்காக உண்டாக்கப்பட்டவங்க தான் பெண்கள். ஏன்னா புருஷனுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும், ஆறுதலாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் ஏவாளையை உண்டாக்குறார். உங்களுடைய சிருஷ்டிப்பின் நோக்கமே நீங்கள் தான் புருஷனுக்கு ஆறுதல், நீங்கள் தான் புருஷனுக்கு பாதுகாப்பு, நீங்கள் தான் புருஷனுக்கு சந்தோஷம், நீங்கள் தான் அவங்களுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவங்க. நீங்கள் தலைகளாக யோசிக்கிறீங்க, நான் அவரை நம்பித்தான் வந்த. நீங்கள் அவருக்காக தேவன் உருவாக்கினான்னு நீங்கள் விசுவாசித்து அவருக்கு ஆறுதலாக இருங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் கணவரிடத்தில் கிடைக்கக்கூடிய அன்பு கிடைக்கும், அரவணைப்பு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் அதை புரிஞ்சிக்காமல் எனக்கு மனைவின்ற ஒரு இது இல்லை, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நீங்கள் உங்களை மட்டும் நினச்சி கொண்டு இருந்தீங்கன்னா, என்னை பற்றி அவர் சிந்திக்கவே மாட்டேங்கிறாரு, என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்க மட்டும் நீங்கள் பேசி கொண்டு இருந்தால் நீங்கள் அன்பை இழந்து போவீங்க. உங்களை குறித்து தேவ திட்டம் என்ன? ஈசாக்கு கிட்ட ஏன் ரெபேக்காளை கொண்டு வருகிறார்? அவன் வாலிப வயசில் தாயை இழந்துட்டான், அவனுக்குள்ள ஒரு காயம் இருக்கிறது. ஆனால் இந்த ரெபேக்காள் இவனுக்கு ஒரு ஆறுதல் ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்கு தான் கர்த்தர் ரெபேக்காளை கொண்டு வருகிறார். அதனால் தான் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான்னு பைபிளில் இருக்குது. மனைவி தான் புருஷனுக்கு நன்மையை கொண்டு வருகிற. உங்களுடைய பொறுப்பு ரொம்ப விசேஷம், முக்கியமானது. தேவன் உங்களை சிருஷ்டித்த நோக்கமே ஸ்பெஷலானது என்பதை பெண்கள் விளங்கி கொள்ளணும். அதனால் அவருக்காகத்தான் என்ன கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நான் தான் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் தான் அவருக்கு ஆறுதலாக இருக்கணும், நான் தான் அவருக்கு உதவியாக இருக்கணும்னு பெண்கள் நினச்சிட்டாலே அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் வந்துடும். ரெபேக்காள் இந்த பக்கம் தாயாக மாறிவிட்டாள். ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் தாய். அதனால ஈசாக்குக்கு ஒரு பெரிய ஆறுதல், சந்தோஷம். இன்றைக்கி நிறைய ஆண்கள் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லை. மனைவி எப்போ பார்த்தாலும் கச்சாமச்சான்னு சண்டை போட்டுக்கிட்டு முறுமுறுத்துக்கிட்டு ஒரு நிம்மதியே இல்லைன்னு சொல்லி சில பெண்கள் அப்படி சொல்கிறாங்க. இந்த வீடாது நரகமாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. அப்போது ஒரு மனைவி எனக்கு என்னை நேசிக்கிற, என்னை புரிந்து கொண்ட, எனக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு மனைவி எனக்கு வீட்டில் இருக்கான்னு ஆவலோட புருஷன் வரணும். நான் எங்கே காயப்பட்டால் என் மனைவி மூலமாக எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். மனைவி புருஷன் தான் எனக்கு ஆறுதலாக இருக்கணும், எனக்கு நன்மை செய்யணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் புருஷனுக்கு ஆறுதல் ஆசீர்வாதமாக இருக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா மனைவி கணவனுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும், அரவணைப்பு கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால் பெண்கள் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க குடும்பத்தில். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அந்த பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. ரெபேக்காளை நினைத்து கொள்ளுங்க. அவள் ஈசாக்குக்கு ஆறுதலாக இருந்தாள். நீங்கள் உங்கள் கணவருக்கு ஆறுதலாக இருக்கீங்களா, உபத்திரவமாக இருக்கீங்களா? உங்கள் கணவருக்கு நீங்கள் ஒரு உதவியாக இருக்கிறீங்களா அல்லது உபத்திரவத்தை கொடுக்குறவங்களா இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருங்க, அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. சரி, இது என்னங்க செய்யணும், உங்களுக்கு என்ன வேணும், நான் ஹெல்ப் பண்ணுறேங்க உங்களுக்கு. அப்படி இல்லை, நான் ஒருத்தையே கடந்து கஷ்டப்படுறேன், நானே அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், இவர் சும்மா உட்காந்து டிவி பார்க்காரு, பத்திரிக்கை வாசிக்கிறாரு, இவருக்கு என்ன முறுமுறுக்காருங்க. அவங்களுக்காகத்தான் உங்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்.
அப்போ தேவன் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா தெரியுமா? அது உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்க ஒரு பெரிய ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு. அதை மறந்துடாதங்க, அதை தப்பாக புரிந்து கொள்ளாதங்க. உலக மக்களை போல யோசிக்காதங்க. உலக மக்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் ஒன்றாக்கும் சமமாக்கும், எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை, பெண் உரிமைன்னு போராடுவாங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு, கர்த்தர் தந்திருக்கிறார். நீங்கள் தான் உங்களுடைய குடும்பத்து கணவருக்கு எல்லாமே. அதனால் உங்களை கர்த்தர் உங்களுடைய கணவருக்கு ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். அதை மறந்துடாதங்க. அதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கொள்ளுங்க, சரியா? இப்போ 2 பேருக்குமே பொறுப்பு இருக்குது. ஒரு கணவன் மனைவிடத்தில் அன்பு கூறணும், மனைவி புருஷனுக்கு ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஈசாக்கு ரெபேக்காள் குடும்பத்தை மாதிரி நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் என் மனைவியை முழு இருதயத்தோடு நேசிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். என் மனைவியை நான் காயப்படுத்திடக்கூடாது, கசந்து கொள்ளக்கூடாது, வெறுத்துடக்கூடாது, நேசிக்கிற அன்பை தாங்கும். ஆண்டவரே, என் கணவருக்கு நான் ஒரு பாரமாக இருக்கக்கூடாது, பிரச்சனையாக இருக்கக்கூடாது, நான் ஒரு ஆறுதலாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஒரு ஹெல்ப்பராக துணையாளராக நான் இருக்கணும், ஏற்ற துணையாக இருக்கணும். அதுக்கு தானே என்னை உண்டாக்குனீங்க. என் தவறை மன்னிச்சிருங்கன்னு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். உங்கள் குடும்பம் குட்டி மோட்சமாக மாறிடும். 2 பேருமே உங்களை வசனத்துக்கு அர்ப்பணித்து கொண்டா மகிழ்ச்சியாக மாறிடும். நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக மாறணும். தகப்பனே, இந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரப்பா. நீர் நேசிக்கிற குடும்பம் இவங்க உங்கள் பிள்ளைங்கப்பா. ஈசாக்கு ரெபேக்காளை போல் அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த புருஷன் தன் மனைவியை நேசிக்க அன்பு காட்ட உதவி செய்யும். அந்த முழு இருதயத்தோடு நேசித்து அவங்க சந்தோஷமாய் வாழ உதவி செய்யும். கசந்து கொள்ளாதபடி ஒரு மனதை பாதிக்கிற விஷயங்கள் மாறட்டும். முறுமுறுப்புகளை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை உண்டாக்கி அவங்களுடைய சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற மனுஷீக வல்லமைகளும் சாத்தானுடைய திட்டங்களை நான் கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தில் இந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதான பிள்ளைகளுக்குள்ள இருக்கட்டப்பா. ஆண்டவரே, மனைவி புருஷனுக்கு ஒரு ஆறுதலாய், ஒரு துணையாய், ஒரு ஆசீர்வாதமாய், பாதுகாப்பாய் இருக்கும்படி மனைவி ஆசீர்வாதத்தை பயன்படுத்துங்க. இந்த குடும்பமே சந்தோஷமான குடும்பமாக இருக்கணும். கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளாய் மகிழ்ந்திருக்க செய்யுங்க. அதை பாதிக்கிற சாத்தானுடைய திட்டங்கள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். உம்முடைய பிரசன்னமும் பாதுகாப்பு குடும்பத்தில் இருக்கட்டும். ஜெபிக்கிற குடும்பமாய், துதிக்கிற குடும்பமாய், மகிழ்ந்திருக்கிற குடும்பமாய், எப்போதும் சந்தோஷம் இந்த வீட்டுக்குள்ளே காணப்படட்டும். இந்த சந்தோஷத்தை பாதிக்கிற சத்துருடைய கிரியைகள் நுழையாதபடி வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். சாத்தானுடைய தந்திரங்கள் அழியட்டும். ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள் விலகட்டும். உடைய பாதுகாப்பு குடும்பத்தின் மேல இருக்கட்டும். எந்த தீமைகளும் கொள்ளை நோய்களும் பாதிப்புகளும் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். எந்த நஷ்டங்களும் இழப்புகளும் விபத்துகளும் ஏற்படாதபடி பாதுகாத்து கொள்ளும். தகப்பனை, குழந்தைகளை ஆசீர்வதி. குழந்தை இல்லாத குடும்பத்தில் குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். அவங்க தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் இந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும்படி இயேசுவை ரட்சியும். குடும்பங்களை சந்தியும் மாற்றும். சபையில் எழுப்புதல் வரட்டும். எங்கள் சபைக்குள் ஆவியானவர் ஊற்றப்பட்ட எங்கள் சபையில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் ஈசாக்கு ரெபேக்காளை போல சாட்சியின் குடும்பங்களாய் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா குடும்பத்தில் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். சமாதானமும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் வரட்டும். எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்பட்டு இயேசு கொடுக்கிற சமாதான ரட்சிப்பின் மகிழ்ச்சி உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பாழாக்குகிற சாத்தானுடைய வல்லமை அழியட்டும். குடி பழக்கங்கள் ஒழியட்டும். மதுபான கடைகள் மூடப்படட்டும். ஆண்டவரை, மதுபானம் இல்லாத ஒரு தமிழ்நாடாக மாற்றி தாரும். உம்முடைய இரத்தத்துகள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை ஆளுகிற தலைவர்கள் மதுபான கடை மூடுகிற இருதயத்தை தாரும். ஆண்டவரே, அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தாரும். ஆண்டவரே, நீங்க அவங்களை ஆளுகை செய்த நடத்துடைய முதல்வர், பிரதமர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் செய்கிறதற்காய் நன்றி. இந்த வாரத்தில் எங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். எங்களுடைய பிசினஸை ஆசீர்வதியும். வேலை ஆசீர்வதியும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்ப தேவைகளை சந்தியும். இந்த பண பிரச்சனைகளை மாற்றும். இந்த வாரத்தில் இந்த தேவைகளை சந்தித்து அற்புதம் செய்யும். தடைகளை மாற்றி காரியத்தை வாய்க்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறீர். அற்புதங்களை காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.